நீதி அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் போனவங்க பாத்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் தான். நான் தமிழ் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இலங்கையில பௌத்த மதம் சார்ந்த மக்களை அவங்க வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை விட பௌத்த மதத்தை சார்ந்த மக்களை பாத்தீங்க அப்படின்னா பெருசா மதிச்சாரு, ஆட்சி செஞ்சாரு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒரு சமயத்துல இந்த எல்லாளன் எப்பேற்பட்டவன், இந்த மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேர்ல உட்காந்துட்டு தன்னுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. தன்னுடைய தாய் இறந்து போயிடுறாங்கன்னு ஒரு செய்தி வருது இந்த எல்லாளன் அப்படின்ற மன்னனுக்கு. அப்படி செய்தி வரும்போது தேர்ல உட்காந்துக்கிட்டு இவர் போறாரு. போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரத்தை அந்த கோபுரம் யாருடையது அப்படின்னா புத்த மதம் சார்ந்தவங்களுடைய ஒரு கோயில். அது அந்த கோயில தேர் லைட்டா உராசுறது. உராசனா உடனே பாத்தீங்க அப்படின்னா மனுநீதி சோழன் தேரை நிறுத்த சொல்லி தன் மனுநீதி சோழன் இறங்கி என் தலையை சீவி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழன் தேர்ப்பாகனுக்கு உத்தரவிடுறாரு. தேர்ப்பாகன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, மன்னா இதுக்கு போயிட்டு தலையை சீவிடுறதா, கொஞ்ச நேரம் இருங்கள், நாங்கள் இதில் சரி செய்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்துல 10 செங்கல் என்னமோ சிதைஞ்சு போய் கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த 10 செங்கலை சரி செஞ்சு கொடுத்துட்டு அவர் போகுள்ள பார்த்தீங்க அப்படின்னா தாயினுடைய கடைசி அந்த காரியங்கள் கூட செய்ய முடியாம தன்னுடைய நீதியை நிலைநாட்டுறாரு. இப்பேற்பட்ட மன்னன் தான் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் அங்க தான் தமிழ் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இலங்கையில பௌத்த மதம் சார்ந்த மக்களை அவங்க வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை விட பௌத்த மதத்தை சார்ந்த மக்களை பார்த்தீங்க அப்படின்னா பெருசா மதிச்சாரு, ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆவணங்கள் சொல்கிறது. இந்த வரலாற்று ஆவணம் எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாவம்சம் அப்படின்றது இலங்கையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நூல் பார்த்தீங்க, அந்த நூல் தான் அந்த இலங்கையினுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூல், மகாவம்சம் அப்படின்ற ஒரு நூல். அந்த நூல்ல மனுநீதி சோழன் பற்றிய குறிப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க. இந்த மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யாரு தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனு கொண்டு போனாங்க. மனுன்னா என்ன? புகார். புகார் கொண்டு போனாலும் அந்த புகாருக்கு உரிய நீதியை வழங்குபவன். அதனாலதான் இவருக்கு மனு நீதி சோழன் அப்படின்ற ஒரு பேரை மக்கள் வழங்கின ஒரு பெயரை தான் கடைசி காலம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்ற பேரா நமக்கு இருக்கிறது மனுநீதி சோழன் அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய உண்மையான இயற்பெயர் எல்லாளன் அப்படின்றது நமக்கு இது தெரியறது இல்லை. இந்த உண்மையான விஷயங்கள் எல்லாம் மகாவம்சம் அப்படின்ற சரித்திர நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இந்த மனுநீதி சோழன் இந்த மாதிரி நீதி மட்டும் வழங்கிட்டு இருந்தாரா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வகையான போர் முறைகள் எல்லாம் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனுநீதி சோழனை எதிர்த்து போரிட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இல்லை. அப்பேற்பட்ட எதிர்த்து போரிட்டாலும் அந்த போர்ல மனுநீதி சோழன் நல்ல திறமையா போரிட்டு நாட்டுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதும் இந்த மகாவம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட போர்களை இவர் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காமினி, துண்ட காமினி அப்படின்ற ஒருத்தர் ஒரு அதான் பௌத்த மதத்தை சார்ந்த ஒருத்தர். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா துண்ட காமினி அப்படின்றவர் ஒரு மன்னன். அவருடைய அப்பா அந்த ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது
அந்த இடத்த வந்து மனுநீதி சோழன் வந்து போரிட்டு அந்த இடத்த வந்து இவர் வந்து தன்னை கைப்பற்றிருக்காரு. போர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துண்டக்காமணி அப்படின்ற ஒரு அரசனுடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இந்த துண்டக்காமணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவில் வந்து இருந்திருக்காரு. கருவிலேயே வந்து அவங்க அம்மா வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து அந்த பையனை வந்து கருவில் இருக்கும்போதே வந்து அந்த சொல்லி 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 அவனை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கருவிலிருந்து வெளியில் வந்த பிறகு கூட வந்து அதே மனநிலையோட தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு செயல்பாடுகளில் வந்து அந்த அம்மா வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் கட்டில் மேலே வந்து படுத்துட்டு இருக்காரு. யாரு? இந்த துண்டக்காமணி அப்படின்ற ஒரு இளவரசன். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது, ஏன்பா இப்படி காலை வந்து நீ வந்து இப்படி மடிக்க வச்சுட்டு வந்து படுத்துட்டு இருக்க, நீ காலை வந்து நீட்டிட்டு படுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து துண்டக்காமனியோடைய அம்மா வந்து கேட்கும்போது, அவன் அந்த துண்டக்காமணி அப்படின்ற ஒருத்தன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, அம்மா நான் என்ன செய்யறது, அந்த பக்கம் போனா தமிழ் மன்னர்கள் வந்து நம்மளை வந்து இருக்காங்க, எதுலேயும் வந்து கால் நீட்டி படுக்க முடியல, இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் சமுத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு, இடையில தான் நம்ம இந்த மாதிரி வந்து காலை மடுக்கிட்டு வந்து நம்ம வந்து படுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட அவன் வந்து பாருங்க ஒரு வார்த்தைகளை பேசுகிற போது கூட எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகள்ல வந்து அவர் வந்து பேசுறாரு அந்த துண்டக்காமணி அப்படின்றவர். அதாவது வந்து விரோதத்தினுடைய உருவமாகவே வந்து அவங்க அம்மா வந்து அவனை வந்து வளர்த்துட்டு வராங்க. அந்த துண்டக்காமணி வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு தேவையான ஒரு அரசர்கள் எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு படையை வந்து உருவாக்கி அந்த படையெல்லாம் வந்து கொண்டு வந்து நம்மளுடைய மனுநீதி சோழன் எல்லாளனுக்கு எதிராக வந்து போரிடுறதுக்கு வந்து வர்றாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து ஒரு இடத்துல வந்து போர் செய்யறாங்க. போர் செஞ்சு கடைசியில வந்து வெற்றி பெறுகிறது என்னவோ நம்மளுடைய எல்லாளன் மனுநீதி சோழன் தான். அவங்கள வந்து அடிச்சு விரட்டிட்டு வந்து அந்த போர்ல வந்து இவர் வந்து வெற்றி அடைகிறாரு. வெற்றி அடைஞ்ச பிறகு நம்மளால வந்து எல்லாளனை வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியலையே, மனுநீதி சோழனை வெற்றி அடைய முடியலையே, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துண்டக்காமணி அப்படின்றவர் வந்து யோசிச்சு ஒரு முடிவு பண்றாரு. எதிர்த்து நின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாளனை வந்து நம்மளால வந்து எதிர்த்து போரிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் தீட்டி எல்லாளனை வந்து தனியா வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்பிச்சு, சரி தனியா வந்து நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாளனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துண்டக்காமணியை வந்து 2 பேர் வந்து சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிற நேரத்துல இந்த துண்டக்காமணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாளனை வந்து சதியால அவனை வந்து கொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள். இந்த போர், இந்த சதித்திட்டங்கள் இது எல்லாமே மகாவம்சத்துல வந்து தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாளன் அந்த அனுராதபுரத்தை எத்தனை வருடங்கள் ஆட்சி செஞ்சான் அப்படின்ற விவரமும் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. 44 வருஷங்கள் வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சான். அதுவும் நீதி வழுவாம தனக்கு இருந்த ஒரே மகனை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதியை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக தேர்காலின் கீழே வச்சு அந்த பசுவுக்கு நீதி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு நீதியை வந்து நிலைநாட்டி இருக்காங்க பாருங்க. அதாவது நீதி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பேர் போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் தான் அப்படின்றதுக்கு இந்த மனு நீதி சோழன் அப்படின்ற இந்த சோழன் வந்து பின்னாடி எழுதக்கூடிய அத்தனை புராணங்கள்லுமே வந்து மனுநீதி சோழனை வந்து ஒரு உதாரணமா சொல்லியிருக்காங்க. ஒரு புருஷனா வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மனுநீதி சோழனா தான் இருக்கும். நீதிக்கு வந்து ஒரே ஒரு சாட்சி, நீதிக்கு தகுந்த ஒரு சோழ மன்னன் அப்படின்னு சொல்லும்போது மனுநீதி சோழன் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னன் இருக்க முடியாது அப்படின்றது இந்த மகாவம்சத்துல வந்து இவரை பற்றி முழுமையான விவரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுநீதி சோழன் வந்து ஒரு தமிழ் மன்னன். இந்த தமிழ் மன்னனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் சமுதாயம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து உயர்நீதிமன்றத்தில் மனுநீதி சோழனுக்கு வந்து சிலையை நிறுவி அந்த
அந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து மனுநீதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடிட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ ஏன் மனுநீதி சோழனை வந்து எடுத்துட்டு போயிட்டு உயர் நீதிமன்றத்தில் வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கரெக்டா அமைது பாருங்க. மனு நீதி சோழன் புகார், ஒரு புகாரை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புகாருக்கு உரிய நீதி வழங்கியவன் தான் மனுநீதி சோழன். அந்த மனுநீதி சோழனை உயர் நீதிமன்றத்தில் வந்து நிறுவனது வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான ஒரு இது. இப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காணணும், நமக்கு ஒரு விடை தெரியணும், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும், ஒரு தீர்ப்பு வேணும், ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கடைசி கட்டமாக இருப்பது நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அந்த சிலையை வச்சது மிக பெருமையான ஒரு விஷயம். அது நம்ம மனுநீதி சோழனுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மனுநீதி சோழனுக்கு வந்து செஞ்சிருக்கிற ஒரு சிறிய ஒரு மரியாதை தானே தவிர அவருடைய வரலாறு, அவருடைய பெருமைகள் எல்லாம் வந்து சரித்திரத்தில் வந்து பல நூல்களில் வந்து அவரை வந்து பின்பற்றி எழுதியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சோழன் தான் மனுநீதி சோழன். இப்பேற்பட்ட ஒரு மன்னனுடைய வரலாற்றை இன்னைக்கு வந்து நான் பேசினது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான மன்னரை பற்றி, தலைவரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.